வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 2025ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்தது. 1,00,000 தாண்டியது. ஜனவரி மாதத்தில் 57,000ஆக இருந்த தங்கத்தின் விலை டிசம்பரில் 1,00,000 தாண்டிவிட்டது. ஜனவரி மாதத்தில் நீங்கள் 1 சவரன் வாங்கி இருந்தால் டிசம்பர் மாதத்தில் அதன் மதிப்பு 2 மடங்கு உயர்ந்திருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். எனவே புத்தாண்டில் சிறிய அளவிலாவது தங்கத்தை வாங்குவது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இந்தியர்களில், குறிப்பாக தமிழர்களின் வாழ்க்கையிலும் கலாச்சாரத்திலும் தங்கம் ஒரு சாதாரண உலோகம் மட்டுமல்ல, அது கௌரவம், செல்வ செழிப்பின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. முதலீடு, சேமிப்பு, நகை, சொத்து என எந்த வடிவில் பார்த்தாலும் தங்கம் எப்போதும் பாதுகாப்பான தேர்வாகவே இருந்து வருகிறது. அந்த தங்கம்தான் கடந்த 2025ஆம் ஆண்டில் வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்து அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் அதில் சரியாக திட்டமிட்டு முதலீடு செய்தவர்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லாபத்தை தந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு, ரூபாய் மதிப்பு சரிவு, சர்வதேச பொருளாதார பதற்றம், போர் பதற்றம், உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவிப்பது போன்ற பல காரணங்கள் சேர்ந்து தங்கம் விலையை தொடர்ந்து உயர்த்தின. ரூபாய் பலவீனமடைந்ததால் தங்க முதலீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதேபோல கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 57,000 ரூபாய் என்ற அளவில் தங்கம் இருந்தது. ஆனால் சில வாரங்களுக்குள் அது 60,000 தாண்டியது. பின்னர் பிப்ரவரி மாதம் தங்கம் முதல் முறையாக சவரனுக்கு 64,000 கடந்தது. அதன் பின்பு தொடர்ந்து உயர்ந்து மார்ச் மாதத்தில் 66,000 தொட்டது. ஏப்ரல் மாதத்தில் தங்கம் சவரனுக்கு 70,000 கடந்தது. அதுவும் தற்காலிக உயர்வு அல்ல, தொடர்ந்து மேலேறிக்கொண்டே போனது. மே மாதத்தில் 73,000 தாண்டியது. பிறகு சில நாட்கள் ஏற்ற இறக்கம் என இருந்தாலும் மீண்டும் அதிவேகத்தில் உயரத் தொடங்கியது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கிடையே வரி பிரச்சனைகள், உலகளாவிய பொருளாதார குழப்பங்கள் ஆகியவை முதலீட்டாளர்களை தங்கத்தை நோக்கி திரும்ப செய்தது. அமெரிக்காவின் கூடுதல் வரி முடிவுகள் ரூபாய் மதிப்பை பாதித்ததால் தங்கம் விலை இந்தியாவில் மேலும் உயர்ந்தது. செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் தங்கம் புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு கட்டத்தில் தங்கம் சவரனுக்கு 90,000 கடந்தது. அதன் பின்னரும் ஏற்றம் நிற்காமல் தொடர்ந்து மேலேறிக்கொண்டே வந்த தங்கம் டிசம்பர் மாதத்தில் சவரனுக்கு 1,00,000 கடந்து விட்டது. இது தங்க விலை வரலாற்றில் மிகப்பெரிய உச்சமாகும். இந்த நிலையில் தங்கம் வாங்க பலரும் தயக்கம் காட்டினாலும் காலப்போக்கில் மக்கள் மீண்டும் தங்க நகையை வாங்க தொடங்குவார்கள் என்பது வணிகர்களின் நம்பிக்கையாக உள்ளது. தங்கம் விலை குறைய வேண்டுமென்றால் மத்திய அரசு தங்க இறக்குமதி சுங்க வரியை குறைத்தால்தான் பெரிய மாற்றம் ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இல்லையெனில் தங்கம் விலை உயர்ந்த நிலையில்தான் நீடிக்கும் வாய்ப்பு அதிகம். மண்ணில் போட்டாலும் பொன்னில் போட்டாலும் வீணாகாது என்ற பழமொழி உண்டு. அதேபோல தங்கத்தில் சேமிப்பதும் எப்போதும் பாதுகாப்பான முதலீடாகவே இருந்து வருகிறது. அதனால் புத்தாண்டை முன்னிட்டு இயன்ற அளவு 1 கிராம் தங்கமாவது வாங்கி சேமிக்க ஆரம்பித்து விடலாம் என்று சொல்கிறார்கள் நிதி நிபுணர்கள். ஏனெனில் தங்கத்தில் சேமித்த பணம் நீண்ட காலத்தில் நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது என்பது இதுவரை கிடைத்த அனுபவம் சொல்லும் உண்மை. Subscribe to One India and never miss an update.